இயேசுவோட பிறப்பு செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு தான். குழந்தை இயேசுவை முதல்ல பார்த்ததும் அவங்க தான். இடையர்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நாம பல சமயங்கள்ல நீலாம் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்குன்னு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. இடையர்களோட 2 பண்பு: எப்பவுமே ஆடுகளோட இருக்கிறது, இன்னொன்னு ஆடுகளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள தாண்டி தான் வரணும். அதனாலதான் திரு அவையில ஆயர் மந்தைன்ற உறவு ஆழமா வலியுறுத்தப்படுது. கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கிற நாம நம்ம குடும்பங்களுக்கு ஆயர்களா இருக்கோமான்னு சிந்திப்போம். வெறும் குடும்ப தேவைகளை மட்டும் நிறைவேற்றுறது மட்டுமல்ல, குடும்பத்தோட எப்பவும் கூட இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கிறிஸ்துமஸ் அதிர்வுகள்.